அதுக்குள்ளே சரியான வாட்டர் ஃபால்ஸு, அதுலேருந்து வருது தண்ணி. இந்த ஃபேக்ட்ரி அவுட்லெட் அது ரிப்பிள், எல்லாமே ரிப்பிள் பிராண்டு மட்டும் தானா. இங்கே பாருங்கங்க, எப்பா நிறையா கிராசிங் இருக்குங்க இந்த மாதிரி பாலம். எரவிக்குளம் நேஷனல் பார்க்கு, இதில் எப்படி என்ன எதுன்னு தெரியலையே. இங்கே பார்த்தீங்களா அந்த ஃபால்ஸு, அங்கேருந்து உள்ளுக்குள்ளே வந்து திருப்பி கீழே வரையும் வருதுங்க அந்த ஃபால்ஸ். நீங்கள் கேரளாக்குள்ளே வந்துட்டு இந்த நான் சொன்ன ரோட்டில் பண்ணி வச்சுக்கோங்களேன், அவ்வளோ வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. ஒரு சின்ன டீ பிரேக்குங்க. இப்போ தான் ரெஸ்ட் ரூம் போனேன். ரெஸ்ட் ரூம் போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் உசிரியாக வந்துச்சு. மறையூர் இன்னும் 9.5 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. நம்ம தமிழ்நாடு பஸ் நிற்கிது. மூணார் இப்போ பாருங்க ஏதோ பண்ணுறாங்க, ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியல. ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரான ஃபாரஸ்ட் தாங்க. அந்த தெரியுது பாருங்க அந்த வாட்டர் ஃபால்ஸ். அங்கே இப்போ பார்டரை வந்து கிராஸ் பண்ணிட்டோங்க. ஆனைமலை புலிகள் காப்பகம் வந்துட்டோங்க. அமராவதி டேமோட எண்டுங்க இது. இங்கே பாருங்க யானையை 90ன்னு பார்த்தா 100 லாக் ஆகுறான். செயின் கரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன். ஒன்றை விட 326 கிலோமீட்டர் ஓடிய நாய்ஸை பாருங்கள். 6 மணிக்கு ஆரம்பித்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு நம்ம வீட்டுக்கிட்டே வந்து முடிஞ்சிருச்சு. ஹலோ யூடிஆர் ஸ்குவாட், வெல்கம் பேக் டு யூனிகான் ட்ராவல் ரைடர். நான் உங்கள் பிரவீன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பேன் நம்பரே. நானும் நல்லா இருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மூணார் ட்ரிப்போட எபிசோட் 2ங்க. நான் எபிசோட் 1 முடிச்ச இடத்துல இருந்தால் எபிசோட் 2 ஆரம்பிக்கிறேன். ஸோ எபிசோட் 2 என்ன பார்க்க போகிறீங்கன்னு முன்னாடியே சொல்லிட்டே திருப்பி நான் சொல்கிறேன். மூணார்லேருந்து பார்த்தீங்கன்னா மறையூர்லேருந்து பார்த்தீங்கன்னா சின்னாறு வைல்ட் லைஃப், அங்கேருந்து நம்ம உடுமலைப்பேட்டை வழியாக பழனி வழியாக நம்ம வீட்டுக்கு போக போகிறோங்க. அதான் எபிசோட் 2ல் பார்க்க போகிறீங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் மோட்டர் வழியை கண்டினியூ பண்ணுறேன். வாங்க போகலாம். இப்போ ஆக்சுவலாக நான் வீட்டுக்கு வந்து மேப் போடல. வீட்டுக்கு மேப் போட்டால் நம்ம வந்த வழி தான் காமிக்குது, நம்ம தேனி போடிமெட்டு வழி தான் காமிக்குது. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கூட. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர் கம்மியாக இருக்கதா மேப்பு காமிக்குது. நான் என்ன பண்ணிட்டேன், பழனிக்கு போட்டுறீங்க. பழனினா இது இந்த ரோடு பக்கம். ஸோ பழனிக்கு போட்டனால நம்ம வந்து இங்கேருந்து பழனியை பிடிச்சி போயிடலாங்க. பழனிக்கு பார்த்தீங்கன்னா 111 கிலோமீட்டர் போட்டிருக்கு. 3 மணி நேரம் 18 நிமிஷம் காமிச்சிருக்குங்க பழனிக்கு. ஸோ பழனிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3.5 மணி நேரம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கேருந்து பழனிலேருந்து நம்ம வீட்டுக்கு ஒரு 1 மணி நேரம் ஆகுங்க. ஒரு 60 கிலோமீட்டர் வரும். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 150 கிலோமீட்டர் இன்னும் நம்ம சுற்ற வேண்டியது இருக்குது. இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா 148 கிலோமீட்டர் ஓடி இருக்குது நம்ம யூனிகான். ஆஹா, இப்போ தாங்க நல்லா வெயில் அடித்து சூப்பராக இருக்குது. இதுவரையும் பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சு நம்மளை துவம்சம் பண்ணிடுச்சு. இப்போ வெயில் அடித்து நல்லா இருக்குங்க. ஆனால் என்ன, கேரளாவோட ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா வெட்டாக தான் இருக்கும். இங்கே போட்டிருக்கு பாருங்கள், மறையூர் 39 கிலோமீட்ரு, சின்னார் 56 கிலோமீட்டருங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு லேக் மாதிரி போயிட்டுருக்குங்க. ஒரு ஆறு மாதிரி போயிட்டுருக்கு. ஆறு போயிட்டுருக்கு. அங்கேருந்து வருது. சூப்பரில். இங்கே பாருங்கள் அந்த ஆறு இங்கேருந்து இந்த பாலத்துக்கு கீழே போய் தான் போகுது. எப்பா மூக்கு லாரிங்க, இதெல்லாம் பார்த்தா பயமாக இருக்கும். மூக்கு லாரி நாங்கள் சின்ன வயசில் கூப்பிட்றது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சரியாக டீ வாசனை அடிக்குதுங்க. இது ஃபேக்ட்ரினால நல்லா அடிக்குது டீ வாசனை. ஆஹா, ஆனால் என்ன ஒரு மாதிரி கசக்கிற மாதிரி வாட்டர் அடிக்குது. நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா இரைச்சல்பாரா வாட்டர் ஃபால்ஸ் போகிறோம்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா மறையூர் வழியாக தான் வந்திருப்போம். அப்படியே சின்னார் வைல்ட் லைஃப் மறையூர் வழியாக தான் வந்திருப்போம். திருப்பி ரிட்டன் அந்த வழியாக தான் போகிறோம். இன்கேஸ் நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலைன்னா மேலே ஐ பட்டனில் கொடுக்குறது செக் பண்ணி பாருங்கள். இன்னொன்று வந்து உங்கள்கிட்ட சொல்லிக்கிறேங்க, நீங்கள் நினைக்கலாம் என்னடா மூணார் சொல்லிட்டு வர்ற, ஆனால் வந்து பார்த்திங்கன்னா எந்த பிளேஸும் சுற்றி காமிக்க மாட்டேன்னு சொல்லி. நான் சொல்கிறேன், தப்பாக எடுத்துக்காதீங்க. சுற்றி காமிக்கிறதுக்கு நிறைய சேனல் இருக்குது. மூணாரில் அந்த பிளேஸ் இருக்குது, இந்த பிளேஸ் இருக்குன்னு சுற்றி காமிக்கிறதுக்கு நிறைய சேனல் இருக்குது. நல்லாவே பண்ணுறாங்க, சூப்பராக பண்ணுறாங்க. ஆனால் நம்மளோட மோட்டோ என்னென்னா, நம்ம யூனிகான் செல்லக்குட்டியில் இந்த மாதிரி வந்து இடத்துக்குலாம் வந்து போகணும். போகிற வழியிலலாம் எவ்வளோலாம் நல்லா சீனிக் பிளேஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து காமிக்கணுன்றது தான் என்னோடய மோட்டோ. அதையும் மாரி ரொம்ப வந்து நல்ல பிளேஸு. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த தேக்கடி போயிருந்தேன். அதில் போட்டிங்லாம் பார்த்திங்கன்னா உண்மையிலே ஒர்த்து. ஸோ வந்து பார்த்திங்கன்னா அதெல்லாம் காமிச்சா நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு காமிச்சேன். அந்த மாதிரி ஒர்த்தாக இருந்தால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து கொஞ்சம் காமிப்பேன். அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நம்ம ட்ராவல் பண்ணிட்டு போகிறதே போதுங்க. இதுவே உங்களுக்கு சரியான ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்கும். புது விதமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். இதனால மட்டும்தான் அப்படி பண்ணுறேன். நான் சொல்கிற பாயிண்ட்டை வந்து நீங்கள் ஆதரிச்சிங்கன்னா ஓகே, நீ இப்படியே வந்து பண்ணு அப்படின்னு சொல்லி கமெண்ட் சொல்லுங்கள். இல்லை போகிற இடத்துலலாம் வந்து பார்த்திங்கன்னா மெயினான இடத்துல நீங்கள் சுற்றி காமிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கும் நான் வந்து தயார். நான் வேணாலும் வந்து இந்த வீடியோவில் கேட்குறேன், நீங்கள் வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த இடத்த பார்த்துட்டு இருக்கவங்க எல்லாருமே கமெண்ட் பண்ணுங்கள். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டீ ஃபேக்ட்ரி அவுட்லெட் இருக்குது. ஸோ வந்து எனக்குள்ளே டீ வாங்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா டீ வாங்கிட்டு போவோம். வீட்டில் வந்து இல்லை. ஸோ இங்கே டீ வாங்கிட்டு போவோங்க. பர்ஸ் எடுத்துக்கிடுவோம். பர்ஸ் எடுக்க சொன்னால் என்னென்னமோ வருது. டீ எவ்வளோன்னு கேட்போம். நல்லா ஸ்மெல்லே செம்மையாக இருக்குது. டீ பாக்கெட் எது நல்லா ஃப்ளேவர் நல்லா ஃபேமஸாக இருக்கும்? இந்த ஃபேக்ட்ரி அவுட்லெட் அது ரிப்பிள், எல்லாமே ரிப்பிள் பிராண்டு மட்டும் தானா? ரிப்பிள். ஓகே ஓகே. இங்கே ஓனாக தயாரிக்கிறது அது எல்லாமே. என்ன ப்ரைஸ் வருது இது? 250 ஆஃப் கேஜி. 250 கிராம் இருக்கா? இல்லை. இது காஃபிங்களா? காஃபி இன்ஸ்டன்ட் காஃபி. இது ஃபில்ட்ரு போடணுமா? ஃபில்ட்ரு யூஸ்? ஓ, டிசால்வ் ஆகிட்டு பாலில் போட்டுக்கலாமா? சூடு பாட்டுகளில் போட்டுக்கலாம். ஓகே. இது என்ன ப்ரைஸ் வருது?
350. ஓப்பன் சீல்டு, ஸ்மெல்லு வராது. சரி, நான் டீ மட்டும் எடுத்துக்கிறேன். ஃப்ளேவர் நல்லா இருக்கும்ல? ஓகே ஓகேங்க. 300 தான் இருந்துச்சு. அதுவும் டீ வாங்கி முடிச்சு விட்டேன். சாப்பிட்லான்னு வச்சுருந்தேன். பட் வீட்டில் ஒய்ஃப் ஃபோன் பண்ணி டீ வாங்கிட்டு வாங்க அப்படின்ட்டாங்க. அதாவது டீ தூள். ஸோ வந்து வாங்கிட்டோம். நமக்கு நம்ம சாப்பாடு முக்கியம் இல்லை, வீட்டில் தான் வந்து பார்த்திங்கன்னா பொருட்கள் தேவை. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அக்கௌண்ட்டில் எனக்கு தெரிஞ்சு ஒரு 300 இருக்கும்னு நினைக்கிறேன். அதை வச்சு ஏதாச்சும் சாப்பிட்ணுன்னா சாப்பிட்டுக்கலாம். அப்படி இல்லை வீட்டுக்கு போய் சாப்பிட்டாலும் சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா எப்படி நான் ஒரு 4 மணிக்கெலாம் வீட்டுக்கு போயிடுவேங்க. ஓகேங்க, போவோம். இங்கே பாருங்கங்க, எப்பா நிறையா கிராசிங் இருக்குங்க. இந்த மாதிரி பாலம் சூப்பராக இருக்குல்ல. கேரளாவில் தண்ணி எந்த டைம் அடி பொழிச்சு வந்துக்கிட்டு தான் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா எரவிக்குளம் நேஷ்னல் பார்க் அப்படின்னு போட்டிருக்காங்க. எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா வைல்ட் லைஃப் இந்த மாதிரிலாம் இருக்குன்ற மாதிரி அங்கே பார்த்த ஒரு மூணாரில் கேட்டவர் சொன்னார். எரவிக்குளம் நேஷ்னல் பார்க்கு. இதில் எப்படி என்ன எதுன்னு தெரியலையே. உள்ளே போய் பார்க்கலாமா? எப்படி டிக்கெட் எதுவும் வாங்கணுமா என்னன்னு தெரில. சரி உள்ளே போவோம். வந்ததுக்கு பார்க்கிங். ஓகே சார், என்ன இருக்குன்னு தெரியல. இங்கே பார்க்கிங் பண்ணிடுவோமா? ஓகே, இந்த அங்கே புல்லட்டுக்கிட்ட பார்க்கிங் பண்ணிடுவோம். போயிட்டு உள்ளே அப்படி என்னதான் இருக்குன்னு பார்த்துருவோம். பார்க்கிங் அங்கே டிக்கெட் சென்டர்னு போட்டிருக்குங்க. டிக்கெட் எதுவும் எடுக்கணும் போல இங்கே. இல்லை எப்படி என்ன எதுன்னு தெரில. சரி யூடியூப்பில் பார்ப்போம் எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த நேஷ்னல் பார்க்கில் போகிறது கிடையாதுங்க. யூடியூப்பில் பார்த்தேன். டிக்கெட் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 200 ரூபாயாம். அவங்க பஸ்ஸில் கொண்டு போய் விடுவாங்களாம். அந்த வரையாடு பார்க்குறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நமக்கு வந்து தேவையில்லை, ஏன்னா கையில் அவ்வளோக்கா காசு இல்லை. ஸோ நம்ம வந்து கிளம்பிடுவோங்க. ஒரு இடம்லாம் சுற்றி பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப வந்து காசு கொண்டு வரணும். நம்மக்கிட்ட தான் அது கிடையாது. நம்ம ஒன்லி பெட்ரோல் மட்டும் தான் செலவு பண்ணுவோம். மற்றபடி காசுலாம் கையில் வச்சுருக்க மாட்டோம். மிஞ்சி போனால் சாப்பாடு செலவு பண்ணுவோம். அதுவும் இந்த மாதிரி டீலாம் வாங்கிட்டோம்னா அதுவும் கிடையாது. ஸோ நம்ம வீட்டுக்கு கிளம்புவோங்க. நமக்கு லெஃப்ட் சைடில் ஒரு மலை எப்படி தெரியுது பாருங்கள். அப்படியேண்டு பாறை மட்டும்தான் இருக்குங்க. சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? இது ஒரு பிரிட்ஜுங்க. இதுக்கு கீழே தண்ணி போகுதுங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக போகுதுன்னு. இங்கே பார்த்தீங்களா அந்த ஃபால்ஸு அங்கேருந்து உள்ளுக்குள்ளே வந்து திருப்பி கீழே வரையும் வருதுங்க. அந்த ஃபால்ஸு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த ஃபால்ஸ்லேருந்து வர ஆறு தான் நிறைய பிரிட்ஜு நம்ம கடந்து வந்தோம். நல்லாயிருக்கு. அதே நிப்பாட்டி எப்படி சும்மா ஷூட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இன்னும் நம்ம பழனிக்கு பார்த்தீங்கன்னா 97 கிலோமீட்டர் இருக்குங்க. இப்போ டைம் 11 மணி ஆயிடுச்சு. ஆனால் லைட்டாக பசிக்குது. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பிரெட் ஆம்லேட் சாப்பிட்டது கொஞ்சம் அப்படியே மேட்ச் பண்ணிட்டு வந்துக்கிட்டு இருக்கிறேன். வீட்டுக்கு போயிட்டு அடி ஃபுல் கட்டு கட்டிக்கலாங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. வீட்டு சாப்பாட்டோடய வந்துட போது ஹோட்டல் சாப்பாடு. நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேரளாவை நல்லா சுற்றிக்கிட்டு இருக்கோங்க. இந்த ரைடில் வந்து பார்த்திங்கன்னா 75% கேரளா தான் நம்ம கவர் பண்ணியிருப்போம். ஃபுல்லாக கேரளா ஹில்ஸில் தான் ஓட்டிகிட்டு இருக்கோம். எல்லா சைடும் பார்த்தீங்கன்னாலும் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீ எஸ்டேட்டு இந்த மாதிரி செம்மையாக இருக்குங்க. இப்படிலாம் விட்டால் நான் வார்டு சுற்றிக்கிட்டே இருப்பேங்க. நான் பாட்டுக்கு பேசிக்கிட்டு நான் வார்டு சுற்றிக்கிட்டே இருப்பேன் ஜாலியாக. என்ன கேரளாவில் ஒரு பியூட்டினா சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸ் நிறையா இருக்குங்க. இந்த மாதிரி இடுக்குகள்லாம் பார்த்திங்கன்னா நிறையா சின்ன சின்ன வாட்டர் ஃபால்ஸாக இருக்குது. அதுதாங்க ஹைலைட்டே. இங்கே பாருங்கள் சர்ச்சு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா பிரம்மாண்டமாக வாவ் ஃபேக்டருங்க. இங்கே என்ன போட்டிருக்கு, தலையார் பிரிட்ஜ் அப்படின்னு போட்டிருக்குங்க. இந்த பிரிட்ஜில் தண்ணி போகுது இல்லை, எப்படி போகாமல் இருக்கும். இந்த ஊர் வந்து பார்த்திங்கன்னா லக்கம் அப்படின்னு போட்டிருக்குங்க. அந்த சைடு இருக்குது பாருங்கள். அந்த ஊரில் நல்லா இருந்துச்சு. டீ ஃபேக்ட்ரி ஒன்று பெருசாக இருந்துச்சு. பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சுங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸ். எத்தனைடா நீங்கள் கேரளாக்குள்ளே வந்துட்டு இந்த நான் சொன்ன ரோட்டில் பண்ணி வச்சுக்கோங்களேன், அவ்வளோ வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. உன்னால் என்னவே முடியாது, அத்தனை வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது. இங்கே பாருங்கங்க, தேன் விற்கிறாங்க, அதை வாங்குகிறாங்க. ஒரிஜினலாக டூப்ளிகேட்டான்னு தெரில, பட் ஆனால் விற்கிறாங்க, வாங்குகிறாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடம் நல்லா இருக்குது. லக்கம், அந்த லக்கம் தாங்க அது. இங்கே பாருங்கள் தண்ணி எப்படி ஜம்முன்னு போகுதுன்னு. அங்கே சரியான வாட்டர் ஃபால்ஸுங்க. அதுக்குள்ளே சரியான வாட்டர் ஃபால்ஸு, அதுலேருந்து வருது தண்ணி. லக்கம் வாட்டர் ஃபால்ஸ் இப்படி போகலாம் போல். என்ட்ரி டிக்கெட் எதுவும் வாங்கணுமா என்னன்னு தெரிலையே. வாட்டர் ஃபால்ஸ்குள்ளே போயிட்டு வரலாம் போலங்க. அங்கே வருங்க, அங்கேருந்து ஆளுங்க வந்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம இங்கேருந்து பார்க்கும்போது இவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பார்த்தீங்களா. பரவாயில்ல, அப்படியே கிளம்புவோங்க. சரியான டூரிஸ்ட் பிளேஸ் போல் லக்கம் வாட்டர் ஃபால்ஸ். ஏதோ டூரிஸ்ட் பிளேஸில் வந்திருக்காங்க. தமிழ்நாடு வண்டி தான். இதான் என்னடா நம்ம பெண்கள் எவ்வளோ அலப்பறை கொடுக்குறாங்கன்னு பார்த்தேன். இங்கே எனக்குள்ளே ஒரு வாட்டர் ஃபால்ஸ் இருக்குது பாருங்கள். இங்கே பாருங்கள், இது எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. கொஞ்ச நேரம் ரிலாக்ஸ் பண்ணலாங்க. காலையிலேருந்து ஓட்டுறோம். கிட்டத்தட்ட எத்தனை 6 மணிக்கு ஆரம்பித்தது 11:30 ஆயிடுச்சுங்க. அப்போ இருந்து ஓட்டிக்கிட்டே தான் இருக்கிறோம். கேரளாவில் இருக்க மக்கள்லாம் தண்ணிக்கு பஞ்சமே இல்லாமல் ஜாலியாக இருக்காங்க. இல்லைங்க, அந்த இடத்துல நான் உட்காரல. அந்த ஃபால்ஸ் கிட்ட கிளம்பிட்டேன். சுற்று சரியான அர்ஜென்ட்டாக இருக்கா. ஸோ வண்டி ஓட்டினா கூட அவ்வளோக்கா தெரில. சும்மா நின்னா
சுச்சு பயங்கரமாக வருது. அதனால் வந்து கிளம்பிட்டேன். நான் அந்த இடத்துல போட்டிருக்கு டாய்லெட்டு 100 மீட்டர்ஸ்ன்னு சொல்லி. ஸோ அந்த இடத்துல டாய்லெட் இருந்தால் போயிடுவோங்க. இருக்கும் போல் அதுக்குள்ளே இருக்குது பாருங்கள். சாய் அப்படின்னு போட்டிருக்குங்க. அங்கே அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸாக டீலாம் குடிச்சிட்டு நம்ம ரெஸ்ட் ரூம் போவோங்க. சாய் பசார் உள்ளே போவோம். பார்த்துக்கலாம் வாங்க. கார் மட்டும் தான் பார்க்கிங்கில் இருக்குது, பைக்கு பார்க்கிங் இல்லையோ. சரி பரவாயில்லைங்க, நிப்பாட்டுவோம். நம்ம இன்றைக்கி ஜல்லக்குட்டி நிற்கட்டும். நம்ம போய் ரெஸ்ட் ரூம் போயிட்டு டீ அடித்து கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகலாங்க. ஒரு சின்ன டீ பிரேக்குங்க. இப்போ தான் ரெஸ்ட் ரூம் போனேன். ரெஸ்ட் ரூம் போனதுக்கப்புறம் தான் கொஞ்சம் உசுரே வந்துச்சு. ஸோ டீ பிரேக்கு. என்னங்க சுகரே இல்லை, ஒருவேளை கலக்கி குடிக்கணுமோ? சுகர் சுத்தமாக இல்லைங்க இங்கே டீயில். ஒருவேளை சுகர்னால் ஆடட் போட்டுக்கணுமா என்னன்னு தெரில, சரியாக தெரில. சரி ஓகே. ஆனால் நீங்கள் உட்காந்துருக்க இடம் சூப்பராக இருக்குது. கல் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, உட்டு கல் இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகேங்க, டீ குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே மோட்டர் வாக்கிங்கில் கண்டினியூ பண்ணுறேன். ஒரு அரை மணி நேரம் அந்த டீ ஷாப்பில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டேங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 மணி ஆக போகுது. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2:20க்கு நம்ம பழனி போய் சேருவோம்னு சொல்லி கூகுளில் சொல்லுது. நம்ம அந்த சொல்லி ரிலாக்ஸ் பண்ணி தாங்க போவோம். ஏன்னா பைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்ட் எடுத்து போகணும். ஹில்ஸில் ஏறிக்கிட்டு இருக்கோம், லோடோடு ஏறும். அப்படின்னும் போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் போகணும். நமக்கு ரெஸ்ட்டு தேவையில்லையா? ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பேலன்ஸ் பண்ணியே போய்க்கலாங்க. கொஞ்சம் டீ குடித்து ரெஸ்ட் எடுத்தோடனே உடம்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா பூஸ்ட் ஆகிடுச்சுங்க. அதேமாதிரி ரோடு நல்லா இருக்கா, சரி கொஞ்சம் கேப் இருக்குது அழுத்தி விட்ருவோம்னு சொல்லிட்டு அழுத்தி போய்கிட்டு இருக்கேன். நம்ம யூனிகானும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரெஸ்ட் எடுத்தான். ஸோ அப்படின்னும் போது எல்லாமே நமக்கு பாசிட்டிவாக இருக்கும்போது கொஞ்சம் அழுத்தி விடலாம், நல்லாயிருக்கும். டக்குன்னு இறங்கிடுவோம். இங்கே போட்டிருக்கு பாருங்கள், மறையூர் இன்னும் 9.5 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. சின்னார் வைல்ட் லைஃப் 12 கிலோமீட்டருங்க. மறையூர் நெருங்க பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே கிளைமேட்லாம் சுத்தமாக மாறிடுச்சுங்க. ஆனால் பிளேஸ்லாம் டார்க்காக தான் இருக்குது. சரியான ஃபாரஸ்ட்டில் தான் நம்ம ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் பார்த்திங்கன்னா மேலே மூணாறுலேருந்து அந்த கிளைமேட் இங்கே இல்லைங்க. அங்கே பார்த்திங்கன்னா எப்படி மிஸ்டாக ஃபாகாக இருந்து அப்படியே மலை துளிகள் வந்து அப்படியே நல்லா நம்மளை நினச்சிக்கிட்டு இருந்துச்சு. இங்கே அந்த மாதிரிலாம் கிடையாது. இது கொஞ்சம் ப்ளசண்ட்டாக நல்லாயிருக்கு. கொஞ்சம் அந்த மாதிரி கிளைமேட்லேருந்து இந்த கிளைமேட்டுக்கு வரதுக்கு நல்லாயிருக்கு. லெஃப்ட்டில் பார்த்திங்களா ஏதோ பார்க்கு மாதிரி இருக்குங்க, சில்ட்ரன்ஸ் பார்க். போ அப்படிங்கிறாரு, ஒரு போக மாட்டேற. அப்படி போனேன் அங்கே போய் டிரைவர் ரொம்ப நல்ல வரப்பா, சூப்பர். இங்கே பாருங்க நாயை. இந்த இடம் பார்த்தீங்களா கொஞ்சம் அப்படியே சூப்பராக இருக்குது. நல்லா என்ன சொல்கிறது, கொஞ்சம் தூரம் வந்த பிளேஸ் ஒரு மாதிரி இருக்குது. இந்த இடத்துல கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, நல்லாயிருக்கு. மரங்களே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறிடுச்சு பார்த்தீங்களா இந்த இடத்துல. கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும், எனக்கு தெரிஞ்சிச்சு, அதனால தான் சொன்னேன். வழி விட்டாருங்க, சூப்பர். எனக்குள்ள ஒரு கார் வேறு போகுது. டிரைவிங் ஸ்கூல், மோட்டார் டிரைவிங் ஸ்கூல், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகணும். ஓகே, மறையூர் வந்துட்டோம்னு நினைக்கிறேங்க. போட்டிருக்கு மறையூர் ஜாங்கிரி அப்படி இப்படின்னு நிறையா போட்டிருக்கு. மறையூர் வந்துட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு பெட்ரோல் பம்ப் இருக்குது. எனக்குள்ளே போட்டிருக்கு பாருங்கள், உடுமலைப்பேட்டை 47 கிலோமீட்டருங்க, பழனி 73 கிலோமீட்ரு. நம்ம பழனி தான் போகணும். ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மறையூர். நம்ம மறையூருக்கு வந்துட்டோம் அஃபீஷியலாகவே. இங்கே பாருங்கள், நம்ம தமிழ்நாடு பஸ் நிற்கிது. மூணார் எப்படி இருக்குது பார்த்தீங்களா மறையூர். நல்ல பெரிய ஊராக, சரியான டவுனில், ஃபாரஸ்ட் நடுவில். இந்த மறையூரில் பார்த்தீங்களா எப்படி வெயில் அடிக்குதுன்னு, நம்ம ஊரில் இருக்க மாதிரியே. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் நடுவில் தாங்க இருக்குது. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா கேரளா டீப் ஃபாரஸ்ட் தான். லெஃப்ட் சைட்லலாம் பார்த்தா தெரியும் உங்களுக்கு அந்த மலைகள்லாம். ஆனால் இங்கே பார்த்தீங்களா எப்படி வெயில் அடிக்குதுன்னு, ஏதோ எனக்கு தெரிஞ்சு பிளைன் ரோட்டில் இருக்க மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் அந்த இடத்துல. வந்துட்டோங்க. லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா அங்கே எங்கே சாப்பிட்டோம்னா, நம்ம இந்த இறச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் வர்றப்போ இந்த தடவை தான் சாப்பிட்டோம். ஞாபகம் வந்துருச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கீழே இறங்குறதுங்க, அவுட்ரு வந்துட்டோம். நல்லா ஞாபகம் இருக்குங்க. இதுக்கப்புறம் சல்லுன்னு நம்ம இறங்கிடலாங்க. இது ஃபுல்லாக நம்ம கிட்டத்தட்ட ஒரு சின்னாறு வரையும் கேரளா, அதுக்கப்புறம் செக் போஸ்ட் இருக்கும். அப்புறம் நல்லா நம்ம தமிழ்நாடு வந்துடுவோங்க, உடுமலைப்பேட்டை. ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்டு. நம்ம ஆனமலைஸ் ரிசர்வ்டு ஃபாரஸ்ட்னு சொல்லுவாங்க பார்த்திங்களா, ஆனமலை புலிகள் காப்பகம். அதுதாங்க அது. கொஞ்சம் பார்த்து நம்ம கேர்ஃபுல்லாக தான் போகணும். லாஸ்ட் டைம் போகும்போது ஒரு யானை நிற்கிதுன்னு சொன்னாங்க, என்னால் பார்க்க முடியல. இந்த தடவை கொஞ்சம் சேஃபாக போவோம் நம்புகிறேன். இந்த இடத்துல நின்று என் வீட்டுக்கு போட்டால் கண்டிப்பாக இங்கே இந்த வழி தான் காமிக்கும், மூணாறு போய் காமிக்காது. ஸோ நம்ம வீட்டுக்கு எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்லி பார்த்துருவோமா. இருங்க, என்ட்டு கொடுத்துட்டு பழனியை தூக்கிட்டு ஹோம். 140 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம வீட்டுக்கு. இன்னும் 3 மணி நேரம் காமிக்கிது. 3 மணி போல் தான் போய் சேருவோம்னு சொல்லி போட்டிருக்கு. நம்ம 4 மணி டார்கெட் வச்சுருந்தோம். 3 மணிக்குள்ளே போயிடுவோம்னு சொல்லி பார்ப்போம். ரெஸ்ட் எடுத்துட்டோம், உடம்புல எனர்ஜி இருக்குது, பைக்கும் பிரச்சனை இல்லை. நம்ம வாட்டுக்கு போவோங்க. இங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் இங்கே ஒரு வாட்டர் ஃபால்ஸை. இங்கே நின்று நல்லா ஜாலியாக குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்கள் ஏதோ பண்ணுறாங்க, ஆனால் என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்களான்னு தெரில. நல்லா இருக்குது வாட்டர் ஃபால்ஸு. அப்படியே போவோமா.
ரைட் சைடில் ஒரு பெரிய வாட்டர் ஃபால்ஸ் இருக்குங்க. நம்ம வர்றப்போ பார்த்தோம். அதாவது எப்போனா காந்தலூர் நம்ம ட்ரிப்பு வர்றப்போ பார்த்தோம். இறைச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் வர்றப்போ பார்த்தோம். அது போகிறப்ப ரைட் சைடில் கண்டிப்பாக தெரியும். பார்ப்போம் நம்ம நாளாக முடியுதான்னு சொல்லி. எனக்குள்ள ஒரு ஆமை இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் இருங்க ஞாபகம் இருந்தால் கரெக்டாக இருக்கும். இந்த அருகே பாருங்க ஆமை. ஏன்னா இந்த ஃபால்ஸ்கிட்ட ஒரு ஆமை இருக்குன்னு எனக்கு தெரியும். செயற்கை ஆமை, பயப்படாதீங்க. சூப்பராக தெரியுது பாருங்கள் ஆமை. அவ்வளோதாங்க. இதுக்கப்புறம் அப்படியே போகணும். இங்கே பாருங்கள் எலிஃபேண்ட் கிராசிங் அப்படின்னு போட்டிருக்கு. டோன்ட் ஸ்டாப், வெஹிக்கிளை வந்து ஸ்டாப் பண்ணக்கூடாதான் எலிஃபேண்ட் கிராசிங் பண்ணுறப்ப. ஏன்னா இந்த இடம் கொஞ்சம் டேஞ்சரான ஃபாரஸ்ட் தாங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் போகும்போது எலிஃபேண்ட் பார்க்கல, ஆனால் இருந்துச்சு. நம்ம கூட வந்த ஃப்ரெண்டு ஒருத்தர் பார்த்தா அப்படி, அது கொஞ்சம் காட்டுக்குள்ளே இருந்துச்சாமா. ஸோ அது வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா சின்னாறு தாங்க, சின்னாறு வைல்ட் லைஃபு. அந்த இடத்துல போர்டு போட்டுருந்துச்சு, அந்த இடத்துல ரெக்கார்ட் பண்ண மறந்துட்டேன். ஸோ சொல்கிறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா இந்த ஃபாரஸ்ட்டு. இங்கே போட்டிருக்கு பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸ் இதெல்லாம் இங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அப்பா, பாரத் பென்ஸு, மொரட்டு பென்ஸு ஏன்னு போகுதுங்க. இந்த தெரியுது பாருங்கள் அந்த வாட்டர் ஃபால்ஸ். அங்கே எப்படி தெரியுது பார்த்தீங்களா, எலிஃபேண்ட் கிராசிங். இவங்க வேறு போர்டை வச்சு அங்கங்கே பயன்படுத்துகிறாங்கங்க. அவங்க வைக்கிறது நல்லது தான், அப்படி தான் வைக்கணும். ஆனால் நமக்கு லைட்டாக அள்ளு விடுதில்ல. கார்காரண்ணே தம்பி போய்க்கிறேன். எனக்குலாம் போட்டிருக்கு பாருங்கள், கிராசிங் ஸ்லோ டவுன். மானு, குரங்கு, அணில்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிராஸ் ஆகுமா. ஸோ ஸ்லோ டவுன் போட்டிருக்காங்க. மெதுவாக தாங்க போயிட்டுருக்கோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தனிமையாக இருக்குங்க. அவ்வளோக்கா வந்து பார்த்திங்கன்னா காரு பைக் எதுவும் அவ்வளோக்கா போகலை. 1-2 போகும். ஆனால் நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் வந்து சுற்றிக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் லைட்டாக அள்ளுவுது. ஏன்னா இந்த இடத்துல ஆரம்பத்தில் சொல்லிட்டாங்க எலிஃபேண்ட் கிராசிங் ஜோனுன்னு. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பயமாக இருக்குது. நமக்கு கடவுள் கூட எப்பயுமே இருப்பாருங்க, நல்லதே நடக்கும். இப்போ பார்த்தீங்களா நல்லா அப்படியே ஓப்பன் ஆன மாதிரி தெரியுது. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னும் எனக்கு பிளெயின் ரோடு வந்து கண்ணுக்கு தென்படலை. பிளெயின் ரோடு தென்பட்டால் நம்ம உடுமலைப்பேட்டை தான் தெரியும். நல்லாயிருக்கு. கொஞ்சம் அந்த கேரளாக்குள்ளே இருந்து கொஞ்சம் மாறின ஃபீல் இப்போ எனக்கு லைட்டாக வருதுங்க. ஆனால் இன்னும் நம்ம கேரளாக்குள்ளே தான் இருக்கோம். இன்னும் நம்ம வந்து பார்டரை க்ராஸ் பண்ணல. பட் இருந்தாலும் சொல்ல வரேன், இந்த இடத்துல கொஞ்சம் நல்லா கொஞ்சம் என்ன சொல்கிறது, டீப் ஃபாரஸ்ட் இல்லாத மாதிரி கொஞ்சம் ட்ரையாக அப்படியே ஸ்மூத்தாக போகுது பார்த்தீங்களா, அதை வச்சு சொல்கிறேன். எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கங்கே ஸ்பீடு பிரேக்கர் வச்சுருக்காங்க. இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பீடு பிரேக்கர் ஏறி இறங்கிட்டேன். இந்த மலை பாதையில் ஸ்பீடு பிரேக்கர் வச்சுருக்காங்க. சூப்பர். இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே உடம்பு ஹீட் ஏற ஆரம்பிச்சிருச்சுங்க. நல்லாவே தெரியுது இந்த ஜர்க்கின் போட்டிருக்கிறதுக்கு அதுக்கும். ஏன்னா கீழே இறங்குறோம்ல, நம்ம அப்படியே பிளெயின் ரோட்டை தொட பார்த்தீங்கன்னா அந்த ஹீட்டு ஏற ஆரம்பிச்சிடும். மலையில் இருந்த கூலிங் வேறு இல்லை. மூணாரில் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நேரத்துக்கு முன்னாடி மூணாரில் எப்படி இருந்தோம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரையாக இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரமாக பார்த்தீங்கன்னா அப்படியே தனியாக இதே மாதிரி தாங்க ஓட்டிகிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு இப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கேரளா தமிழ்நாடு பார்டர் வர போகிறேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மேப்பில் போட்டுருந்துச்சு. ஆமாங்க, இங்கே போட்டிருக்கு. செக் போஸ்ட் மாதிரி இருக்குது பாருங்கள். இதுதான் பார்டர். அப்படியே கிளம்புவோம். இப்போ பார்டரை வந்து கிராஸ் பண்ணிட்டோங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தமிழ்நாடு தான். இப்போ நம்ம கேரளாவை கடந்துட்டு தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம். எனக்குள்ளே பார்த்தீங்களா நிறைய செக் பண்ணி அனுப்புவாங்க போலங்க. எனக்குள்ளே பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு செக் போஸ்ட்டுன்னு நினைக்கிறேங்க. ஆனைமலை புலிகள் காப்பகம் வந்துட்டோங்க. ஆனைமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட் வந்தாச்சு. எலிஃபேண்ட் ஜோன் அன்னைக்கு வந்து ரிட்டன் நாங்கள் வர்றப்போ பார்த்தீங்கன்னா இந்த வழியாக தான் எலிஃபேண்ட் இருக்குன்னு சொல்லி சொன்னார் அந்த செக் போஸ்ட்டுக்கிட்ட. இந்த இடம் பார்க்க வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, பார்த்தாலும் தூரமாக நின்று பார்க்கணும், பக்கத்தில் பார்த்துடக்கூடாது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோங்க, கேரளா தாண்டி. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆனைமலை டைகர் ரிசர்வ் ஃபாரஸ்ட்டுங்க. நான் முன்னாடி சொன்னேன் பார்த்தீங்களா, இப்போ அதில் தான் நம்ம போய்கிட்டு இருக்கோம். இன்னும் நமக்கு 124 கிலோமீட்டர் இருக்குங்க நம்ம வீட்டுக்கு. சரியான வெயிலுங்க, உடம்பெல்லாம் எரியுது. ஏன்னா அந்த கூலிங்கில் நம்ம இருந்துட்டு வந்தனால உடம்பு சரியாக எரியுதுங்க. உங்களுக்கே தெரியும் வீடியோவில் எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்களேன், எவ்வளோ வெயில் அடிக்குது பாருங்கள். நல்லா ட்ரையாக இருக்குங்க இந்த ஏரியா. இப்போ வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம இனிக்காஞ்சல்ல 205 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் கண்டிப்பாக இடையில நிப்பாட்டி டீ பிரேக் ஒன்று எடுப்பேன். நம்ம ஊர் டீ சாப்பிடுவோம். டீ பிரேக் எடுத்துகிட்டு ஒரு 1/4 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு பைபாஸை பிடிச்சி பறந்துட வேண்டியதாங்க. நான் சொல்கிறது பைபாஸ் போனதுக்கப்புறம் டீ பிரேக் எடுக்கணும். மலை பாதைகள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஹேர் பெண்ட்லாம் முடிஞ்சு ஒரு ஸ்ட்ரெயிட் ரோடு கிடச்சிருக்குங்க. நல்லா அழுத்துறதுக்கு சூப்பராக இருக்கும் அப்படி நினைப்பீங்க. ஆனால் அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீடு பிரேக்கர் போட்டு வச்சுருப்பாங்க. எல்லாமே தெளிவாக தாங்க இருக்கிறாங்க. இங்கே பாருங்கள் எப்படி ஸ்பீடு பிரேக்கரு, இல்லைன்னா அழுத்தி போயிடுவோம்ல. ஸோ அதுக்காக ஸ்பீடு பிரேக்கர். எனக்கு அழுத்தி விட்றணுன்னு ஆசை. ஒரு 80-90 அழுத்தி விட்டோம்னா சூப்பராக இருக்கும். ஏன்னா ஹில்ஸ் ஏறிட்டு இறங்கினதுக்கப்புறம் வண்டியோட இன்ஜின் டார்க்காக இருக்கும், செம்மையாக செட் ஆகிருக்கும். அப்போ அழுத்துனோம்னா நல்லா ஸ்மூத்தாக பறக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, அடிக்கடி ஸ்பீடு பிரேக்கர் போட்டு வச்சுருக்காங்க.
இங்கே தெரியுது பார்த்தீங்களா ரைட் சைடில் ஒரு டேமு. இது வந்து பார்த்தீங்கன்னா அமராவதி டேமுங்க. எவ்வளோ தண்ணி இருக்குது பாருங்கள், சூப்பராக. இங்கே பாருங்கள், இங்கே குரங்குகளோட கூட்டம் அதிகமாக இருக்குது. பிடுங்கி விட்டுருவாங்க. ஸோ கொஞ்சம் பயமாக இருக்குது. இங்கே பாருங்கள், அமராவதி டேமோட எண்டுங்க இது. செம்மையாக இருக்குது பாருங்கள். ஆனால் குரங்கு நினச்சதே பயமாக இருக்குது. நோ பார்க்கிங், டோன்ட் ஸ்டாப் த வெஹிக்கிள். இந்த இடத்த வந்து வெஹிக்கிளெல்லாம் ஸ்டாப் பண்ணக்கூடாதுங்களாம். இப்போ நம்ம வந்திருக்கிறது பார்த்திங்கன்னா தமிழ்நாடு செக் போஸ்ட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபாரஸ்ட் செக் போஸ்ட்டுன்னு போட்டிருக்கு. ஸோ நம்ம அப்படியே கிளம்பிடுவோம். யாரும் இல்லை, இருந்தாலும் ஒன்றும் கேட்க போகிறது இல்லை. ஏன்னா நம்ம தமிழ்நாடு வண்டி தானே. கிட்டத்தட்ட ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தாங்க கடையவே பார்க்குறேன். ரோடு பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குது பாருங்கள், கடைகள் இந்த மாதிரி இருக்குது. இன்னும் நம்ம வீட்டுக்கு 112 கிலோமீட்டர் இருக்குங்க. 2 மணி நேரம் சாலிடாக இருக்குது. 1 மணி நேரம் 54 நிமிஷம் காமிக்குது. நம்ம ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படி இப்படின்னு போக 2 மணி நேரம் ஆயிருங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 12:58, 1 மணின்னு வச்சுக்கோங்க. இங்கேக்குள்ளே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போங்க. பேக்கரியில் போய் ரெஸ்ட் எடுக்கலான்னு பார்த்தேன். ஆனால் லைட்டாக பட்டி எரியுது. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 220 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கோம். பிளைன் ரோட்டில் ஓட்டினா கூட தெரியாது. நம்ம ஓட்டினது ஃபுல்லாக ஹில்ஸா. ஸோ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக எரியுது. நம்ம நிப்பாட்டி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோங்க. எப்போ இந்த இடம் நல்லா இருக்குது பார்த்தீங்களா, தென்னை மரத்தோப்பு சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. அந்த இடத்துல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கிளம்பிட்டேங்க. இன்னும் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா 107 கிலோமீட்டர் இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1:11. வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம் தாங்க பிளானு. ஒய்ஃப்கிட்ட சொல்லிட்டேன் வீட்டில் சமைச்சு வச்சுருன்னு சொல்லி. ஸோ அப்படியே போயிட்டு சாப்பிட வேண்டியதாங்க. இது வந்து எந்த ஊருன்னு தெரிலங்க. ஆனால் இங்கேருந்து ரைட் எடுக்க சொல்லியிருக்கு. நம்ம வீட்டுக்கு போகணுன்னா ரைட்டு தான் எடுக்கணும். லெஃப்ட்டு போனால் கோயம்புத்தூர் போகலாம் போலங்க, திருமூர்த்தி இதெல்லாம் போகலாம் போல். ஸோ உடுமலைப்பேட்டை ரைட் சைடில் 7 கிலோமீட்டர் போட்டிருக்கு. ஆக்சுவலாக நம்ம உடுமலைப்பேட்டைக்குள்ளே போய் தான் பைபாஸே போவோன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம் அப்படி தான் போன மாதிரி எனக்கு தோணுது. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இங்கே பாருங்கள் யானையை, செயற்கை யானையாச்சும் பார்த்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா நேராக உடுமலைப்பேட்டைக்குள்ளே தாங்க போகுது. கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டைக்கு இன்னும் ஒரு 4 கிலோமீட்டர் இருக்குது. டவுனுக்குள்ளே போய் பைபாஸ் ஏறிடுவோங்க. இப்போ தான் மேப்பை பார்த்தேன். 2 வேவாக இருக்கா. ஸோ மண்டை காயுதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா உடுமலைப்பேட்டையில் இருக்க ஃப்ளைஓவர் மேலே போயிட்டுருக்கோங்க. சரியான டிராஃபிக்குங்க உடுமலைப்பேட்டைக்குள்ளே. ரைட் எடுத்து திருப்பி லெஃப்ட் எடுக்கணுங்க. அப்படி போனால் பைபாஸ் போயிடலாம். இல்லை ரைட் எடுத்து நேராக போனால் பழனிங்க. சிக்னல் போலங்க. சிக்னல் விழுந்துருச்சு. போங்க 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 போங்க. 11 செகண்டில் திருப்பி வந்துருச்சுங்க. அதுக்குள்ளே ஓடிடணும் தலைவா. ஓடிடுறா கைப்புள்ள. ஓடிட்டன்ல. நம்ம பைபாஸ் கிட்டே வந்துட்டோங்கோ. முன்னாடி தெரியுது பார்த்தீங்களா பாலம். இப்போ ரைட் எடுத்து நம்ம எப்பா அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா 3 ஸ்பீடு பிரேக்கருங்க. கண்ணுக்கே தெரில. ஒரு அடையாளமாச்சும் போட்டு வச்சுருக்கலாம் ஒயிட் கலரில். ஒன்றுமே தெரில. நம்மளும் பேசிகிட்டே வந்தோமா, பரவாயில்ல எங்கிட்ட கண்டுபிடிச்சி பிரேக்கை போட்டோம்ல. இப்போ ரைட் எடுத்துருவோங்க. பைபாஸை பிடிச்சிட்டோமா, இதுக்கப்புறம் சிட்டாக பறந்துடணுங்க. ஏன்னா நம்ம யூனிகானுக்கு பைபாஸ் மட்டும்தான் பிடிக்கும். ஏன்னா அவன் ஒரு பைபாஸ் கிங்கு, பைபாஸ் வெரியன். சிட்டாக 80-90 பறந்து போயிடணும். அதுக்கு முன்னாடி ஒரு டீ பிரேக் எடுத்துருவோங்க. எங்கேயாச்சும் நின்று டீ பிரேக் எடுத்துகிட்டு நம்ம வண்டிக்கு செயின் லூப் பண்ணிடுவோம். ஆஹா ஆஹா ஆஹா, பைபாஸை பார்த்துட்டேங்க. மூணார் மலை ரோட்லேருந்து பைபாஸ்க்கு வந்தாச்சுங்க. இங்கே பாரு பறக்கிறேன். அவ்வளோ டார்க்காக வந்து மலையில் ஏறி இறங்கினதுக்கப்புறம் பைபாஸை பார்த்தோன்னே பறக்கிறேன் பையன். 90ன்னு பார்த்தா 100 லாக் ஆகுறேன். சரிடா செல்லக்குட்டி போயிடலாம்டா. இந்த பைபாஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டீ ஷாப் ரொம்ப ரேருங்க. கிடைக்கவே கிடைக்காது. மண்டை காய விட்டுரும், வெயிலும் அடி பொழக்கும். எப்போயாச்சும் ஒரு டீ ஷாப்பை பார்த்தோம்னா அப்படின்ட்டு நமக்கு வறண்ட காட்டில் தண்ணியை பார்த்த மாதிரிங்க. அப்படி இருக்கும் இந்த இடத்துல. 90ல் தான் க்ரூஸ் பண்ணி போகிறேன். வேறு வழியே கிடையாது. 90ல் போனோம்னா கரெக்டாக ஓரளவு மைலேஜ் வந்துடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போயிடலாம். 100லலாம் க்ரூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், மைலேஜ் உறிஞ்சி எடுத்துரும். ஒரு 10 கிலோமீட்டருக்கு அப்புறம் ஒரு பேக்கரி கண்ணில் தென்பட்டுருக்குங்க. அதுவும் பேக்கரி என்னன்னு தெரில, இருங்க பார்ப்போம். ஆமாங்க, டீ காஃபி பலகாரம் ஸ்வீட்ஸ் எல்லாமே இருக்குது. சரிங்க, நிப்பாட்டி பைக்குக்கு ஒரு 1/4 மணி நேரம் இல்லை ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட்டை விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளும் ஒரு ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்படியே கிளம்புவோங்க. நல்லா இல்லை நிப்பாட்டுவோம். எப்பா சரியான ஸ்பீடாக வந்தேங்க இன்ன வரைக்கும். செயின் லூப் அடிக்கணும், அடிச்சிருவோம் கையோட. ஓகேங்க, செயின் லூப் அடிச்சிருவோம். இங்கே தான் வச்சுருக்கேன் பேக்கில். யூனிகானை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா சைடில் இருக்கும் செயின் கவருக்கு. டயர் சுற்றிக்கிட்டு இருக்குது. இப்போ அடிச்சிருவோம். செயின் கரெக்டாக அப்ளை பண்ணிட்டேன். அவ்வளோதான், லைட்டாக அடித்தா போதும். இங்கே பாருங்கள், கல்லுகள்லாம் முரட்டுக்கெல்லாம் ஏறி கிடக்கு. சரி ஓகேங்க, நான் போய் டீ சாப்பிட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் எடுத்துகிட்டு அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். அவ்வளோதாங்க,
இந்த பேக்ஸில் உட்காந்து கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தோம். கிட்டத்தட்ட எப்படி எனக்கு ஒரு தெரிஞ்சு ஒரு 20 நிமிஷம் ரெஸ்ட் எடுத்திருப்போம். இதுக்கப்புறம் பறந்துட வேண்டியதாங்க. காதில் ஹெட்செட்டை போட்டேன், ப்ளூடூத் ஹெட்செட்டு. நல்லா பாட்டை கேட்டு ஜம்முன்னு போக வேண்டியது தான். இதுக்கப்புறம் ஃபுல்லாக பைபாஸ் தாங்க. அதாவது ஒட்டஞ்சத்திரம் வர்ற வரையும் பைபாஸ் தான். ஒட்டஞ்சத்திரத்துலேருந்து ரைட் எடுத்து நம்ம வீட்டுக்கு போனோம். சூப்பருங்க. நல்ல எனர்ஜி கிடச்சிருச்சு டீ குடித்ததுக்கப்புறம். டீ குடித்து ஒரு வெஜ் பப் சாப்பிட்டு நல்லா தண்ணி வயிறு ஃபுல்லாக குடிச்சிட்டேன். நம்ம யூனிகார்ன் செல்லமும் நல்லா ரெஸ்ட் எடுத்துனா பறந்து போயிடலாங்க. நான் பாட்டை கேட்டே அப்படியே போகிறேன். கொஞ்சம் தூரம் கழித்து அப்படியே கண்டினியூ பண்ணுறேன். சரியான பைபாஸுங்க. வெயில் மண்டே பழக்குது. காலையிலலாம் குளுன்னு நல்லா 3 நாளில் சுற்றிட்டு இப்போ பைபாஸில் மண்டையை பொழந்துட்டு போயிட்டுருக்கோம். பார்த்தீங்களா, எல்லா சீதோச நிலையும் நம்ம பக்கத்தில் தான் இருக்குது. செம்மல்ல. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 2:14ங்க. இன்னும் நம்ம வீட்டுக்கு எத்தனை கிலோமீட்டர் இருக்குது? இன்னும் நம்ம வீட்டுக்கு 62 கிலோமீட்டர் இருக்குங்க. கரெக்டாக 1 மணி நேரம் போட்டிருக்கு. போயிடலாங்க நல்லா ஜம்முன்னு. எனக்கு இப்போ வரையும் டயர்டு தெரில. பைக் அது வாட்டுக்கு 80 to 90 க்ரூஸ் பண்ணி போயிட்டுருக்கு. பைக்குக்கும் பிரச்சனை இல்லை, ஜம்முன்னு போயிட்டுருக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சரியான பைபாஸில் 80லேருந்து 90 வந்து க்ரூஸ் பண்ணி போய்கிட்டு இருக்கேன். என்ன பாட்டு கேட்டுட்டு இருக்கேன் தெரியுமா? உன்னை விட இந்த உலகத்தில் வசந்தது ஒன்றும் இல்லை. இந்த படத்தை கேட்டுக்கிட்டு இருக்கேன். நம்ம ரைடோட 2வது டோலுங்க அது. இது வந்து பார்த்திங்கன்னா கணக்கம்பட்டிக்கு முன்னாடி இருக்க டோல். பைக்குக்கு எவ்வளோ க்ளீனாக போட்டிருக்காங்க பார்த்தீங்களா? இப்போ திருப்பி பாட்டை கண்டினியூ பண்ணவா? வாக்கப்பட கடச்சா விருமாண்டி, பாச்சி சொல்ல சந்திரன் வருவாண்டி, சாதி சாணம் எல்லாம் அவன் தாண்டி, கேட்ட வரம் உடனே தந்தாண்டி. செம்ம சாங்குங்க. அப்படியே உருகிக்கிட்டு போயிட்டு இருக்கே பாட்டு. அப்பா, இந்த தனி பைபாஸில் கூட யாருமே இல்லை. சோலோவாக ரைடு பண்ணி போயிட்டுருக்கீங்க. உங்கள் செல்லக்குட்டி பைக்கு மட்டும்தான் இருக்குது. இப்போ என்கிட்ட என் யூனிகார்ன் செல்லக்குட்டி இருக்குது. கூட இளையராஜா சாரோட சாங்கு. அப்படியே சுகமாக போயிட்டுருக்கீங்க. ஆனால் மணி பார்த்தீங்கன்னா 2 கிட்டத்தட்ட உச்சி வெயில் மண்டையை பொழந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் சுகமாக இருக்குங்க. கவிதையே தெரியுமா என் கனவு நீதானடி. இப்போ பார்த்தீங்கன்னா பைபாஸ் வந்து முடிய போகுதுங்க. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒட்டஞ்சத்திரம் இருக்குது. ஃபுல்லாக ரைட் சைடில் ஒட்டஞ்சத்திரம் தான். ஒட்டஞ்சத்திரம் ஸ்கிப் பண்ணிட்டு இப்போ நேராக பைபாஸை வந்து நம்ம திண்டுக்கல் ரோட்டை பிடிக்க போகிறோங்க. போட்டிருக்கு பாருங்கள், செம்பட்டி, மதுரை எல்லாம் அந்த சைடு தாங்க. இன்னும் நம்ம வீட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 29 கிலோமீட்டர் தாங்க இருக்குது. அரை மணி நேரத்தில் போயிடுவோம்னு சொல்லி மேப் சொல்லுது. பார்ப்போம். இன்னும் ஒரு 6 கிலோமீட்டரில் நம்ம வீட்டுக்கு போய் சென்றடைஞ்சிடலாங்க. இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3 மணி. இன்னும் ஒரு 10 நிமிஷம் தான் வீட்டுக்கு போயிடுவேன். இன்னும் 270 மீட்ரு தாங்க நம்ம வீட்டுக்கு. அவ்வளோதாங்க, நம்ம வீட்டுக்கு போகிற சந்துக்குள்ளே வந்துட்டோம். டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:09ங்க. வந்துட்டோம்ல. சொன்ன மாதிரி 3:30 கிலோ போயிடலான்னு பார்த்தேன். கிட்டத்தட்ட 3:10 கிட்ட வந்துட்டேங்க. இப்போ வந்து காலையில் 6 மணிக்கு ஆரம்பித்த பயணம் 3 மணிக்கு முடிஞ்சிருச்சு. இத்தனைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா 326 கிலோமீட்டர் வந்து இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றிருக்கிறோம். தெரியுதா? 326 கிலோமீட்டர் ஓடிய நாய்ஸை பாருங்கள். எந்த விதமான இதுவும் கிடையாது, ஸ்ட்ரெஸ்ஸே கிடையாது இன்ஜினில். எப்படியே அவ்வளோதாங்க, வீட்டுக்கு வந்துவிட்டோம். டைம் உங்கள்கிட்ட முன்னாடியே சொல்லிட்டேன், 3:10 வந்துட்டோம். 6 மணிக்கு ஆரம்பித்த ரைடு வந்து பார்த்திங்கன்னா 3 மணிக்கு நம்ம வீட்டுக்கிட்டே வந்து முடிஞ்சிருச்சு. இன்றைக்கி மட்டும் நம்ம யூனிகார்ன் செல்லக்குட்டி நீங்களே பார்த்துருப்பீங்க, 326 கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க. பத்திரமா நம்மளை கூட்டு வந்துருச்சு. நம்ம செல்லக்குட்டி ரூமாவை போட்டுருவோம், ஓகேங்களா? கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 hour ஃபுல்லாக நம்ம சுற்றி காமிச்சிருக்கு. சேஃப்டியாக கொண்டு வந்து விட்டுருச்சு நம்மளை. ஓகே மக்களே, நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு ரிக்வஸ்ட் தான், உங்களுக்கே தெரியும் நான் என்ன கேட்பேன்னு சொல்லி. இவ்வளோ எஃபோர்ட் போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோஸ். ஸோ வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் ரொம்ப ஹாப்பியாகிடுவேங்க. ஓகே மக்களே, அடுத்து இதே மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ சந்திப்போம். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது உங்கள் யூடிஆர் பிரவீன். பாய்.